ஆண்டவர் நல்லவர். இப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதும் நம்ம சிலுவையை பற்றிய சத்தியங்களையே கேட்டுக்கொண்டு வருகிறது. அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்ம வாழ்கிற காலத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்கணும். அதுதான் நம்முடைய டார்கெட்டை. உங்களுடைய எய்ம் என்ன பிரதர்? உங்களுடைய நோக்கம் என்ன பிரதர்? இப்படி நீங்கள் ஒரு ஆண்டுக்கு மேலே பேசிகிட்டு இருக்கீங்களேன்னா எழுப்புதலை பார்க்கணும். சபைகளில் எழுப்புதல் வரணும். அங்கே இருக்கிற சிறுநரிகள் குழி நரிகளை நம்ம கண்டு விரட்டணும், துரத்தணும். அதனால் யார் என்ன பேசினாலும் கூட பரவாயில்ல. சமீபத்தில் ஒரு இடத்துல போய் சில காரியங்களை பேசும்போது சிலருக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கு. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்முடைய நோக்கம் என்ன? இயேசு ராஜாவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால விலைக்கிரயம் கொடுத்து சம்பாதித்த சபை. சும்மா அந்த சபை யாருமே உரிமை பாராட்ட முடியாது. ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்ம பிரயாசப்படுவோமா? ஆண்டவர் நடத்துவார். கலாத்தியர் 1 அதிகாரம் அந்த 4 வசனத்தை மீண்டும் ஒருக்க வாசிப்போமா? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்கணும். இந்த சிலுவையினுடைய அது கர்த்தருடைய பிள்ளைகளை த மெசேஜ் ஆஃப் த கிராஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா? சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம் முதல்ல கிறிஸ்தவர்களாகிய நமக்கு டீட்டெயிலாக தெரியணும். அப்போ தான் அப்படி கர்த்தருடைய பிள்ளை சிலர் டீட்டெயிலாக தெரியாமல் மாட்டிக்கிட்டு நீங்கள் டாலரில் போட்டுட்டு போகிறது ரொம்ப அது தவறு கிடையாது. நான் ஒன்று தப்பு கிடையாது. ஆனால் நான் என்னன்னு கேட்டேன், அவர் சுமந்துட்டார், நீ நான் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவையினுடைய தாற்பயம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று நேற்று நான் சொன்னது போல் அதை மொட்டையாக சொல்லிட்டு போக முடியாது. அவருடைய அந்த வசனத்தில் எவ்வளோ அழகாக ஒன்று எழுதியிருக்கு. என்னென்ன, இப்பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க. அதுதான் முக்கியமான ஒரு ஹைலைட்டு. பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்க. பிரபஞ்சம் என்றால் உலகம், அட் ப்ரெசன்ட் வேர்ல்டு. இப்போ தற்கால உலக வாழ்க்கை. இந்த அப்போ உலகமும் ஆண்டவருக்கு ஒத்தே வராது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உலகத்தையும் ஆண்டவரையும் ஒன்றாக இணைக்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லா கவனிக்கணும். அப்போது இன்றைக்கு நான் உங்களோடு தொடர்ந்து இதிலிருந்து பேச விரும்புகிறேன். வாசிங்கள் ரோமர் 12:2 அங்கு நல்ல ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். வாசிங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், வேதம் சொல்லுகிறது 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, உங்கள் மனது புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபார்ம்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுரூபம். அதாவது இதை சொல்லும்போது எனக்கு ஒரு வார்த்தை நினைவுக்கு வருகிறது. அந்த உயர்ந்த மலைக்கு இயேசு தம்முடைய சீடர்கள் 3 பேரை கூட்டிகிட்டு போனார். யார் யாரை கூட்டிட்டு போனார்? யாக்கோபு, யோவான், அப்புறம் பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்க தான் 3 பேரும் ரொம்ப கீ பர்சன்ஸ். இவங்க 3 பேரை கர்த்தர் கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இயேசு மறுரூபமானார். அந்த மறுரூபமான உடனே முகம்தான் முதல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது. முகத்தில் தான் ஒரு மறுரூபம் வந்தது. அப்போ இங்கே உள்ள மறுரூபமானால் தான் முகம் வேறு மாதிரி ஆகும் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை? அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம முகத்தில் அதாவது ஒரு துக்கம் இருக்கிறது என்றால் அது அகத்தில் துக்கம் இருக்கிறதாக அர்த்தம். முகத்தில் ஒரு கலகலப்பு, ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்றால் இருதயத்தில் மனமகிழ்ச்சி இருக்கிறது என்று அர்த்தம். அதை போல் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சபையை பார்த்து சொல்கிறார். சபைனா யாருன்னா நீங்களும் நானும் தான். அடிக்கடி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவேன்.
அப்போ நீங்கள் எந்த சர்ச் மெம்பராக எந்த சிட்டியில் இருக்கலாம் இல்லையா? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கலாம், சைனாவில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஸ்காட்லாண்டில், அயர்லாண்டில், அல்லது ஃபின்லாண்டில், அல்லது இந்த பக்கம் ஸ்ரீலங்காவில், நீங்கள் இந்தோனேஷியாவில், தாய்லாந்தில், ஏதாவது ஒரு ஊரில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து என்றைக்கு இயேசுவின் நாமத்தினால அவருடைய பிள்ளையாக மாறினீங்களோ நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்போது ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்ம சும்மா மேலோட்டமாக பேசிட்டு உங்களை அப்படி பூஸ்ட் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கு ராத்திரியில் போய் தூங்குங்கன்னு சொல்கிறது என்னுடைய பாலிசி கிடையாதுன்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல், அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத அப்படின்னு ஆண்டவர் வேஷம் அது ஒரு ஆக்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருப்பா. இப்போ சினிமா நடிகர்கள் எடுத்துக்கிடுங்களேன். ஒரு முறை வந்து போலீஸ்காரராக வருவார், அப்புறம் இன்ஸ்பெக்டராக வருவார், அப்புறம் கொலைகாரனாக வருவார், அப்புறமா ஒரு பெரிய கதாநாயகனாக வருவார். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடை அணிவாங்க. அது தப்பு கிடையாது. அவங்க அதுக்குன்னே தான் வாழ்ந்துருக்காங்க, வராங்க. அவங்க ஆக்டர்ஸ், நடிக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மறுரூபமாகணும். முதல்ல மறுரூபமாகணும்னா என் சுவாபம் மாறணும். அப்படின்னா என் மைண்டு மாறணும்னா ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறியா இல்லையான்னு பாரு. உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஒத்த வேஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 33 என்ன சொல்லுகிறது? 7ஆம் அதிகாரம் 31, 1 கொரிந்தியர் 7:31 என்ன சொல்லுகிறது? இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியார் போலவும் இருக்க வேண்டும். தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. 3 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அந்த ஃபேஷன் இப்போ இருக்கா? இல்லையே. கர்த்தருடைய பிள்ளைகளை, உலக வேஷம், அடிக்கடி உடையில் வேஷம், இல்லை வெளிதரம், நிறைய மாடல்ஸ் வர 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 தான் வியாபாரம் ஆகும். உலக வேஷம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உலகம் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது உலகமும் உலகத்தில் உள்ளதிலும் அன்பு கூறாதீர்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது. உலகம்னா உலக பிரகாரமாக எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீ ஆலயத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆண்டவரை தேடினா போதும். அது கூட இப்போ இல்லை, வீட்டிலேருந்து ஆன்லைனில் பார்த்துட்டு நீ வந்து கூகுள் மணியில் ஒரு காணிக்கை அனுப்பிவிட்டால் கூட போதும். இதில் என்ன இருக்குது? நீ சர்ச்சையில் தான் வந்து நீ உட்காரணும்னு என்ன இருக்குன்ற அளவுக்கு இப்போ பேண்டமிக் சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குது. நான் இன்றைக்கு பாரத்தோடு உங்களோடு பேசுகிறேன். உலகத்துக்கு ஒத்த வேஷம். எனக்கும் மற்றவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஒரு பிரசங்கியாராக இருக்கிறேன்னா, அதாவது மேடையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் பிரசங்கியாராக இருக்கணும். எல்லா இடங்களிலும் நான் ஒரு பிரசங்கியாராகவே இருக்கணும். அப்போ எங்கே போனாலும் பிரசங்கம் பண்ணிட்டு நிற்கணும்னு நான் சொல்லலை. அதாவது நம்ம ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவனாக இருக்கணும். எனக்குள்ளே உலகமும் மாம்சமும் இருந்தால் வச்சுக்கோங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகம் மாம்சம், அதாவது உலகமும் மாம்சம்னா மாம்ச சிந்தனைகள், மாம்ச பிரகாரமான எண்ணம். மாம்சமும் ஆவியும் எப்பவுமே ஒத்து வரவே வராது. இந்த மாம்ச பிரகாரமாக இருக்கிறவங்க இதெல்லாம் தப்பா, இது தப்பா, அது தப்பான்னு நீங்கள் நல்ல ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்புகிற ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால், ஒரு ஊழியக்காரன் வந்து இது தப்பு ரைட்டுன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுயா. நமக்கே தெரியுயா நம்ம போகிற பாதை சரியா தப்பான்னு. அப்போ ஏன் புரியல அப்படின்னா, இந்த உலகத்தின் அதிபதி அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இங்கே வந்திருப்பா, இப்பிரபஞ்சத்தின் தேவன். அதாவது அந்த பாயிண்ட் பாருங்க, அந்த வேர்டை நோட் பண்ணுங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினார். அப்ப இப்பிரபஞ்சம், உலகத்தின் தேவன் யாரு? இந்த உலகத்துக்கு அதிபதி யாரு? ஆண்டவராக இயேசு ஒரு நாள் சொன்னார்ல, இந்த உலகத்தின் அதிபதி வரான் பாரு, இந்த உலகத்தின் அதிபதி வரான் பாருங்கள், அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைன்றாரு. அப்போ உலகத்தின் அதிபதி யாரு?
உலகத்தின் அதிபதி என்ன, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவா, அல்லது பிரசிடென்ட் ஆஃப் அல்லது வேற எந்த பிரசிடென்ட்டா, அல்ல யாரு உலகத்தின் அதிபதி? பிசாசுக்கு தான் உலகத்தின் அதிபதின்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் தெளிவாய் சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். கண்ணை குருடாகல, கண்ணு பிளைண்ட், நல்ல கண்ணெல்லாம் பிளைண்ட் ஆகலை, கண்ணு நல்ல தூர பார்வை கிட்ட பார்வை எல்லாம் பக்காவாக ஷார்ப்பாக இருக்குது. ஷார்ப்பாக அவனுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த அளவுக்கு நல்ல பார்வை இருக்குது. ஆனால் மைண்டை பிளாக் அவுட் பண்ணி வச்சுருக்கிறான். மைண்ட் இருக்குன்னு சொல்ல, மனதுன்னு தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷில் மைண்டுன்னு சொல்கிறேன் இல்லை, அந்த மைண்டை அப்படியே பிளாக் அவுட் பண்ணி வச்சுருக்கிறான். அதனால அவன் நினச்சிக்கிறான் அவன் பேசுகிறது தான் அவன் தேவ வாக்கு, அவன் சொல்கிறது தான் சரி. கூகுள் சொல்லிருச்சா வலது பக்கம் போவான். கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு முட்டு சந்தா இருக்கும். கூகுள் சொல்லுது அந்த சந்தில் போய் முட்டிக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ கர்த்தருடைய எப்போவுமே கூகுள் ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் சத்தியத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. அப்போ இந்த உலகத்தின் வேஷம், அழகான வார்த்தை, உலகத்தின் வேஷம் கடந்து போகும்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உன் கூட இருப்பான் உலக நண்பன், நல்லா இருப்பான், பேசுவான், உயிரை விடுற மாதிரி பேசுவான். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா அவன் பாட்டுக்கு வேற பள்ளியில் போய்கிட்டே இருப்பான். நான் போயிட்டான். உலக வேஷம் கடந்து போயிடும் பிரியமானவர்களே. அப்போ அதனால்தான் ரோமர் 12:2 நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை நான் சொல்லுகிறேன். தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனது புதிதாக்கப்படணும். அப்போ நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஊழியக்காரன் வைங்களேன், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் வைங்களேன். ஆனால் எனக்கு என்ன தெரியாதுன்னா தேவனுடைய நன்மன் என்னன்னு தெரியாது, பிரியம் என்னன்னு தெரியாது, அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று எனக்கு பேச தெரியாது, பகுத்தறிகிற ஞானம் எனக்கு வராது. கர்த்தருடைய என் மைண்டெல்லாம் பிசாசு கரப்ட் பண்ணி வச்சுருப்பான். அப்போ என் பிரசங்கம் எப்படி இருக்கும்? உலக பிரகாரமானதான் இருக்கும். என் பிரசங்கத்திலேருந்து உலக பிரகாரமான இது காரியத்தெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 சினிமா பாட்டு, 2 இவங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களை பரவசப்படுத்துறதுக்காக ரொம்ப அப்படி இப்படி டான்ஸ்லாம் ஆடி, இல்லை ஒரு கோமாளித்தனமாக நின்று உங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், சிலுவையினுடைய தாற்பயம் உபதேசம் என்ன? இந்த உலகத்தின் பிரபஞ்சத்திலிருந்து உங்களை என்னையும் கர்த்தர் விடுதலை ஆக்குறதுக்காக தான் இயேசு சிலுவைக்கு போனார். இன்னும் உங்களுக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கிறதா? உலகம் ஒட்டி கொண்டிருக்கிறா பாருங்க. உலகம் அது எப்படி பார்க்குறது? உலகம் ஒட்டிக்கிட்டு அவருக்கு பார்க்குறது இல்லை. கல்யாணம் சொல்லிட்டா உலகம் ஒட்டியிருக்கா இல்லையான்னு உங்கள் மகனுக்கு பொண்ணு பார்க்குறீங்க, அவங்க ஒரு 20 பவுன் நகை போடுறோன்னாங்க. 20 பவுனா? அதை வச்சு என்ன பண்ணுறது? குறைஞ்சது 50 பவுன் போடுங்க சார். அட்லீஸ்ட் ஒரு கிறிஸ்டா இன்னோவா கார் அது கொடுங்க சார் அப்படின்னு நீ கேட்டேன்னா நீ தான் பக்கா ஒரிஜினல் உலகம், ஒரிஜினல் பக்கா உலகம். இல்லை நான் அதில் தசமபாகம் கொடுத்துருவேன் பாஸ்டருக்கு அப்படின்னா உனக்கும் பாஸ்டருக்கு அக்ரிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அதாவது எல்லா விஷயத்திலும் நம்ம தேவனை சார்ந்து வாழணும், தேவனை சார்ந்து வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பர் 1. அடுத்தது வாசிக்க வேண்டிய வசனம், கர்த்தருடைய பிள்ளைகளை 1 கொரிந்தியர் நீங்கள் வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்களோ நம்ம எல்லாம் பயன்படுத்துகிற பைபிள் ஒன்று தான். என்ன, ரோமன் கேத்தலிக் பைபிள் கொஞ்சம் அந்த புதிய திருப்ப மாதிரி பைபிள் அர்த்தம்லாம் ஒன்று தான் இருக்கும். சொல்லப்போனால் சில அர்த்தங்கள் அதில் ரொம்ப அருமையாகவே இருக்குது. ஆக மொத்தம் பைபிள்னால் பைபிள் தான், அவ்வளோதான், சேம் தான். நீங்கள் மலையாளமாக இருங்க, கன்னடமாக இருங்க, தெலுங்காக இருங்க, நீங்கள் ஹிந்தியாக இருங்க, ஒரியாவாக இருங்க, எல்லாம் ஆங்கிலமாக இருங்க, எந்த பைபிள் வாசிங்க, அதாவது வார்த்தை தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இங்கே என்ன சொல்லியிருக்கு? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்படின்னு சொல்கிறாருன்னா
அப்போ உலகத்தில் ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம். ஒத்துக்கொள்றீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நாங்களோ அப்படின்னு அவர் இழுத்து சொல்றார். கொரிந்திய சபையை பார்த்து சொல்றார், சபையே நீ நல்லா கவனி, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு நினைக்கிறல, உனக்கு நான் எழுதுறேன், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறலை. அப்போ உலகத்தின் ஆவினா என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தை பார்க்கணும். மனுஷனிலுள்ள ஆவியையே அன்றி, மனுஷனிலுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான், அப்படி போல அதை போல தேவனுடைய ஆவியே அன்றி, தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நல்லா கவனிக்கணும். அப்ப கர்த்தரை குறித்து அறியணும். ஒருத்தருக்கு பாருங்க, ஒரு அம்மா சொல்றாங்க, அபிஷேகத்தை பற்றி நான் அறியணும் பிரதர், எனக்கு சொல்லி கொடுங்கன்றாங்க. அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தர் அங்கே உணர்த்துறாரு, நீ அனாயிண்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கோ, எனக்கு தெரியாது, எங்கள் சர்ச்சில் இல்லைன்னா அதை ஒரு மார்க்கெட்டில் ஒரு பொருள் இல்லைன்னொன்னே அடுத்த மார்க்கெட் போகிறோமா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? ஒரு கடைக்கு போகிறீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற பொருள் இல்லை, அவன் இல்லையா விட்டுருவோம், அப்படியா வரீங்க? இல்லையே. போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் போட்டு கேட்டு தானே போகிறீங்க, இந்த ஹோட்டல் இந்த சாப்பாடு இருக்கான்னு தான் கேட்டு தானே போகிறோம். அங்கே இல்லைன்னா சரி சாப்பாடு இல்லை, இன்றைக்கி நம்ம பட்னியாக இருந்துடலாமா இருக்கோம், அடுத்த ஹோட்டல் போகிறீங்களா இல்லையா? அப்போது நல்ல கவனிங்க, இங்கே சத்தியம் என்ன சொல்லுகிறது கேட்டால், தேவனை பற்றி அறியணும்னா தேவ ஆவி தேவை, உலகத்தை பற்றி அறிஞ்சிக்கணும் உலகத்தின் ஆவி தேவை. அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷனுள்ள ஆவி அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். மனுஷீகம் அப்படின்னா மாம்சம். சிலர் பேசும்போது பார்த்தீங்கன்னா மாம்ச பிரகாரமாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க தாட்ஸில் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே இருக்காது. ஸ்பிரிச்சுவாலிட்டியை மாம்சம் தலை தூக்கும், பேச்சு என்ன மாம்சம், எதுக்கெடுத்தாலும் மாம்ச பிரகாரமாகவே, அவங்க பார்வையும் மாம்ச பிரகாரமாக இருக்கும். நல்ல கவனிங்க, மாம்ச பிரகாரமான பேச்சு. இதை அப்படி பேசியிருப்பாங்க, அதுதான் பேசியிருப்பாங்க, வேற ஒன்றும் பேசியிருப்பாங்க, எனக்கு தெரியும், அப்படிதான் பேசியிருப்பாங்க, நான் சொல்கிறேன்ல அப்படிதான் பேசியிருப்பாங்க. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள மாம்சத்தின் ஆவி கிரியை செய்துன்னு அர்த்தம். மாம்சத்தின் ஆவி. தேவனுடைய ஆவி இருந்தால் தேவனுக்கு அடுத்தவைகளை நம்ம அறிந்து கொள்ளலாம். அவர் சொல்றாரு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனால் அருளப்பட்டவைகள் பைபிள்ல இருக்கு. தேவனால் அருளப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனால் அருளப்பட்ட சத்தியங்கள் இருக்குது. தேவனால் நமக்கு அருளப்பட்ட அருமையான, அதாவது நல்ல போதனைகள் பைபிள்ல இருக்கு. அது தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டதாகவே இருந்தா அதுல ஒன்றும் கிடையாது. எழுதப்பட்டதாக இருந்தால் ஒன்றும் கிடையாது. அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். இங்க என்ன, தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்றேன், உலகத்தின் ஆவி நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கணும். இந்த ஆளுக்குள்ள உலகத்தின் ஆவி இருக்கா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும். அவங்க பேசுறதெல்லாம் பார்த்து அதான் எனக்கு தெரியும், இதான் எனக்கு தெரியும், அப்படிதான் தெரியும். அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தின் ஆவி. இந்த உலகத்தின் ஆவியும் கர்த்தருடைய ஆவி உள்ளவங்களுக்கும் ஒத்து போகவே போகாது. அதனால தான் நீங்கள் எப்போவுமே அது எல்லா விஷயத்திலும் முன்னாகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகத்தின் ஆவி உலகத்தை பற்றியே பேசும். அது வேணும், இது வேணும், அது இருக்கணும், இது இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அப்போ நீங்கள் கேட்கலாம், ஐயா நம்ம உலகத்தில் தானே இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் தான் இருக்கிறோம், உலக மக்களோடு தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அந்த ஸ்பிரிட் இருக்குதுல்ல, உலகத்தின் ஆவி, அது அந்த உலகத்தின் ஆவிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்க, ஆவியானவர் ஒதுங்கிடுவார். ஆவியானவர் சத்தம் காட்டாமல் ஒதுங்கிடுவார். ஏன்னா அவர் பேர் ஜென்டில் ஸ்பிரிட். அவர் ஒதுங்கி அமைதியாகிடுவார். அந்நிய பாஷை மாத்திரம் ஏதோ வரும், கொடுத்துட்டாரு, அது வரும். ஆனால் செயல்பாடெல்லாம் உலகமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி தான் நடக்குது. சர்ச்சை எடுத்துக்கிட்டுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, சிலுவை போட்டுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் நீங்கள் அவருக்கு ஓட்டு போட்டுருங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே ஆவி கிரியை செய்து கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் ஆவி ரொம்ப முக்கியமானது. இன்னும் இந்த உலகத்தின் ஆவியில் என்னென்ன இருக்கு சொல்லட்டா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கலாத்தியர் 4:3. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் அப்படின்னு கேட்டா, நீங்களாம் 5 வயசு 3 வயசுல இருந்ததுன்னு நினைக்காதீங்க. அதாவது கர்த்தருடைய அறியாமையின் காலம்.
சிறு பிள்ளைகளாக இருந்தபோது தேவனற்றவர்களாக இருந்தோம், கிறிஸ்து இல்லாதவர்களாக இருந்தோம், ஏதோ நடைமுறைக்கு சபைக்கு போயிட்டு வந்தோம். சத்தியம் எது நல்லது எதுவும் கிடையாது. சில ஆலயங்களுக்கு பைபிளை எடுத்துகிட்டு போகாமல் போனோம் இல்லை, அப்போ நமக்கு ஒன்றுமே புரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த இந்த லென்த் சீசனில் இந்த இந்த பரிசுத்த வாரத்திலேயாவது நீங்கள் இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இவர் சொல்லுகிறார், நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். இந்த உலக ஆவி இருக்கிறவன் உலகத்தின் வழிபாடுகளில் ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணுவான். புரியுதா உங்களுக்கு? உலக வழிபாடு. உலகத்தில் ஒரு கல்யாணம் வைங்க, அது இப்படி வைக்கணும், அது அப்படி வைக்கணும், அது இந்த பக்கம் திருப்பி வைக்கணும், இது பண்ணணும், இத்தனை மணிக்கு கல்யாணம், இத்தனை மணிக்கு ஆராதனை தொடங்கிடணும், இத்தனை மணிக்குள்ளே முடிச்சிடணும். எல்லாம் தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆவி பக்கத்தில் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரையில் ஏன் உலக மனுஷன் அவன் சில உலக மனுஷன் பாருங்கள், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் பிசாசுக்கிட்ட 100% அவன் அடிமையாக கிடக்கிறான். அதனால பிசாசு அவனுக்கு ஒத்தாசை பண்ணுது. ஆனால் சில ஆட்கள் இங்கேயும் தோத்துரும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஜெபம் பண்ணுங்க பிரதர்னுவான். அதை முடிச்சுட்டு அங்கேயும் போய் ஏதாவது எனக்கு இது நல்லது நடக்குமா பாருங்க சார்னுவான். இங்கேயும் அங்கேயும் கடந்து அலபாகிறதுனால அவன் எங்கேயுமே உருப்படாத ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இரத்த கோட்டைகள் வந்துட்டா நீங்கள் அவரையே நம்பி இருக்கும்போது தேவனுடைய வல்லமை ஏற்ற காலத்தில் உங்களில் வெளிப்படும். இங்கே பாருங்க, இவ்வுலகத்தின் வழிபாடுகள் the way of worship இருக்கு, நல்லா கவனிக்கணும். உலக வழிபாடுகள், உலகத்தில் என்னென்ன வழிபாடுகள் இருக்கோ அந்த மாதிரியே நம்ம போயிடக்கூடாது. பைபிளில் எப்படி வழிபாடு இருக்கோ, கர்த்தரை எப்படி வழிபடணும். உதாரணமாக தேவனாவியா இருக்கிறார் இல்லையா, அவரை தொழுது கொள்றவங்க எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அதுதான் வழிபாட்டு முறைன்னு பைபிள் சொல்லுது. யாரோ ஒருத்தர் அப்படி சொன்னார் சொல்லி அவர் இஷ்டத்துக்கு நம்ம ஏற்ற வண்ணமா நம்ம மனுஷனை பிரியப்படுத்துகிற வழிபாடுகள், மனுஷனை பிரியப்படுத்துகிற வழிபாடுகள் நல்ல கவனிங்க, புரிஞ்சு கொள்ளணும். ஆராதனையில் ஊழியக்காரனை மேன்மைப்படுத்தி அவனுக்கு சால்வை போட்டு அவனுக்கு மாலை போட்டு பணத்தினாலே மாலை போடுற ஆவியெல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள வந்துருச்சு ஐயா. அது என்ன வழிபாடு? அது என்ன வழிபாடு? ஒருத்தர் கேளுங்க, அது என்ன வழிபாடு? ஆமா, வழிபட வேண்டிய விதத்தில் கர்த்தருடைய நாமத்தினால் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி கொடுத்தாரு. அந்த ஆண்டவரை விட்டுட்டு மனுஷனுக்கு நம்ம முகஸ்துதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே. இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் இங்கே நம்மோடு கூட பேசுகிறார். இன்னும் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால், கிறிஸ்துவோடு கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால், இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. பார்த்தீங்களா, கொலோசியர் சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுகளை ஒப்பு கொடுத்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. அவர் அழகா எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறிக்கணும். நீங்க உண்மை ரட்சிக்கப்பட்ட, மனம் திரும்பிட்டேன், நான் சார்ந்த சர்ச் மெம்பர் ஆயிட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒரு சர்ச்சு, கல்லறைக்கு ஒரு சர்ச்சு, ஆராதனைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு ஒரு சர்ச்சு, 2வது சர்வீஸுக்கு ஒரு சர்ச்சு, காணிக்க கொடுக்கறதுக்கு ஒரு சர்ச்சு, அதாவது கல்லறையில் அடக்கம் பண்றதுக்கு ஒரு சபை, இந்த மாதிரி கதை வச்சுக்க கூடாது. ஒரு டிசிப்ளின்டா நீங்க வாழணும் வாழ்க்கையில். கர்த்தருடைய நாமத்தினால் சொல்றேன். இங்க வசனம் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறிக்கணும். நம்ம என்ன பாவத்துக்கு மறிச்சிட்டேன், அதுக்கு மறிச்சிட்டேன், உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறிச்சிருக்கோமா பாருங்க. உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறிச்சிருக்கோம் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம சத்தியத்தை நல்ல பைபிளை வாசித்தாலே போதும், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சத்தியங்களை சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்தது எபேசியர் 2:12 அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தின் பின்பாகம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2:12 பின்பாகம். உலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள், நல்ல கவனிங்க, இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்ததை நீங்க நினைத்து கொள்ளுங்க. ஒரு காலத்தில் தேவனற்றவர்களாய் உலகத்தில், கர்த்தருடைய பிள்ளை, உலகத்தில் தேவன் அற்றவர்களாய் இருந்தோம். ஒரு காலத்தில் ஆண்டவரை பற்றி அறியாமல் இருந்தோம். இன்றைக்கு இவ்வளவு தைரியமாய் நம்ம ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம் இல்லையா, கஷ்ட காலத்தில் கர்த்தரை தேடுகிறோம், ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுன்னு சொல்றோம். ஆமென். காரணம் என்ன? அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாரு.
அவரையும் உள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் உலக வழிபாடுகளில் போய் நீங்கள் மனுஷனுக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு ஆண்டவர் விரும்பாத காரியத்திலலாம் நீங்கள் இன்வால்வ் பண்ணினீங்கன்னா அது நல்லா தான் இருக்கும், ஆனால் நல்லா இல்லை. புரியுதா? ஏதோ அப்படியே போகுமே தவிர பிரகாசிக்க முடியாது. 100 வாட்ஸ் பல்பு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது 100 வாட்ஸுடைய கெப்பாசிட்டியை வெளியே கொண்டு வந்தால் தான் அந்த பல்புக்கு நீ பணம் கொடுத்துறதுக்கு வேல்யூ இருக்குது. பல்பு இன்னும் 100 வாட்ஸ் தான், ஆனால் எரியிறது பார்த்தா 40 வாட்ஸ் கூட இல்லை, மண்ணெண்ணெய் விளக்கு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருந்து வச்சுக்கோங்க. அப்படி தானே நிறைய பேர் நம்ம எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். பேச்சு தான் 100, நான் நீதிமா, நான் எனக்குள்ள கர்த்தர் இருக்கார், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன், கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு. எந்த அளவில் நம்ம பிரகாசிக்கிறோம், எந்த அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், இல்லை எந்த அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உங்களோடு கூட நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். அது என்னன்னு கேட்டால் நீங்கள் வாசிக்க வேண்டியது எபேசியர் 6:12. எபேசியர் 6:12. எபேசியர் எழுதின 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், என் அன்பு உடன் ஊழியர்கள், தயவு செய்து கவனிங்க. பிரபஞ்சத்தினுடைய உலக வேஷம், பிரபஞ்சம் உலகம் எல்லாம் ஒன்று தான். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் வேண்டாம், பிரபஞ்சத்தினுடைய ஆவி நமக்கு வேண்டாம் அப்படின்னு நான் பேசிட்டு வந்தேன். இன்றைக்கு 3வது பாயிண்டாக நான் உங்களோடு பேசி ஜெபிக்க வேண்டிய வசனம்னு கேட்டால், இங்கே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அப்போ நல்லா கவனிக்கணும், இது யாருக்கு சொல்லப்பட்டது? ரட்சிக்கப்பட்டவங்க, மனம் திரும்பினவங்க, பரிசுத்தாவியை பெற்று விசுவாசிகளாய் கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே, நமக்கு தான் சொல்லியிருக்குது. இது நமக்கு தான் உங்களுக்கு தான் சொல்லியிருக்குது. இது அப்போ வசனம் மாற்ற முடியாதுயா. அதெல்லாம் எபேசியருக்கு சொல்லியிருக்குதுன்னா, பிலிப்பியர் நான் வாசனம் அது பிலிப்பியருக்கு சொல்லியிருக்குதுன்னா, நான் உன்னை ஆசீர்வதிச்சேன் அது ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்குதுன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் அது யோசுவாவுக்கு தானே சொல்லியிருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கு அவனுக்கு இவங்க சொல்லியிருக்குதுன்னு கேட்டால், அப்போ நீங்கள் தான் ஒரு புது பைபிள் எழுதணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது காலாகாலமாய் நம்மோடு பேச வேண்டிய வேதாகமம் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு ஒரு வார்ஃபேர், ஒரு பேட்டில் இல்லை இருக்குது அப்படின்னு பவுல் தெளிவா சொல்றாரு. யாரோடு? பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அது எந்த ஊர்ல இருக்காது? எந்த ஊர்ல இருக்காரா? எல்லா ஊர்லயும் இருக்காரு. அந்த சாத்தான் எல்லா ஊர்லயும். பிரபஞ்சத்தின், உலகத்தின் அந்தகாரம் அப்படின்னா இன்னொரு தமிழ்ல அதாவது இருள், டார்க்னஸ். அதாவது டார்க்னஸ், இருளின் ஆதிக்கம், இருள். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆதிக்கத்தை அல்லது இந்த பொல்லாத பிசாசை யார் அதை ஃபீல் பண்ணுவாங்க? அவன் அட்டாக் பண்ணுறதை யார் ஃபீல் பண்ணுவாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே வாசிங்க 10ஆம் வசனம். கடைசியா என் சகோதரரே, கர்த்தரினுடைய வல்லமையிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்க. 11 வாசிங்க டக்குன்னு. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. என்ன கவனிங்க, இப்போ இந்த உலக நீங்க பேசுற மாதிரிலாம் நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு அட்டாக்லாம் கிடையாது. நாங்க ஸ்மூத்தா இருக்கிறோம். நாங்க we believe in God, we are all stand on the word of God அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெறும் வாயில சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இது பற்றிய ஒண்ணுமே தெரியாதுன்னு நான் 100% சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இதை யார் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, பவுல் சொல்றாரு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப உதாரணத்துக்காக ஒரு சிட்டிக்காக நான் ஜெபம் பண்றேன், சரி வச்சுக்கோங்க. அந்த சிட்டிக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த சிட்டியில் இருக்கிற பொல்லாத ஆவி, இவன் யாரா நமக்கு விரோதமாக ஜெபம் பண்ண வந்துட்டான் அப்படின்னு அங்கே இருக்கிற டார்க்னஸ் இருக்குல்ல, அந்த ஆவிகளெல்லாம் என்ன பண்ணணும்? எனக்கு விரோதமாக அட்டாக் பண்ணுறதுக்கு அது பிளான் பண்ணும்.
உடனே எனக்குள்ள அபிஷேகம் இருக்குல்ல, ஆவியானவர் சொல்வார், இந்த சிட்டியில் இந்த மாதிரி ஆவி உனக்கு விரோதமாய் போராடுகிறது. உடனே நான் என்ன செய்வேன், அந்த அந்த பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ள எனக்குள்ள இருக்கிற ஆவியின் வரத்தை பயன்படுத்தி அந்நிய பாஷைகளில் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். ஆமென். வாக்குத்தத்தங்களை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். அவன் என்ன பண்ணுவான், அடாடா இவங்க பயன்படுத்துகிற ஆயுதங்கள்லாம் துதியின் ஆயுதம், இயேசுவின் நாமம் என்ற ஆயுதம், இயேசுவின் ரத்தம் என்ற ஆயுதம், வாக்குத்தத்தம் என்ற ஆயுதம். இனி அந்த பக்கம் போக முடியாதுன்னு அவன் ரிவர்ஸில் போவான். அப்போ இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இது யாருக்கு புரியும் அப்படின்னா, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறவனுக்கு தான் இது புரியுமே தவிர, அவன் குரூப்புக்குள்ளே இருந்தா புரியுமா? என்ன சொல்றீங்க? அவன் குரூப்புக்குள்ளே நான் அடிக்கடி சொல்லும்போது சொல்லுவேன், அந்த ஒரு வழியா கிராஸ் பண்றீங்க, அங்க ஒரு சாக்கடை கிடக்கு, ரொம்ப நாளா இருக்கு, பயங்கரமான துர்நாற்றம். அப்படி நீங்க கார்ல பாஸ் பண்றீங்க அல்லது மோட்டார் சைக்கிள பாஸ் பண்றீங்க, சொல்ல போனால் ட்ரெயினில் கூட பாஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்மெல் உங்கள் மூக்கை அப்படியே தொலைச்சிரும். உடனே நீங்கள் மூக்கை மூடுவீங்க. ஆனால் பக்கத்துலேயே ஒரு 50 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் மூடுறாங்களா இல்லையானா அவங்க மூடவே மாட்டாங்க. ஏன்னா அவனை கேட்டால் அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே, நாங்கள் இதிலே இருக்கிறோம் சார், அதனால் எங்களுக்கு தெரில சார்ன்றான். நான் சொல்கிறது புரியுதில்ல உங்களுக்கு? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்க்க தான் உங்களை என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. பிசாசோடு காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு தோத்திரம். பணம் வரும். பிசாசு ஊழியக்காரனையும் விசுவாசையும் அட்ராக்ட் பண்ற ஒரு பெரிய ஆயுதம் பணம். அந்த பணத்தை தூக்கி போட்டா அவன் எல்லாம் அது அப்படியே எல்லாம் மாறிடுறாங்க பாருங்க. பணத்தை தூக்கி போட்டவொடனே மாறிடுவாங்க. ரெண்டாவது அப்ரிசியேஷன். பிரதர் உங்களை மாதிரி பேச முடியாது பிரதர், என்ன அருமையாக பேசுறீங்க பிரதர், சூப்பர் பிரதர், அது இந்த மாதிரி காட்டணும், இந்த காலத்துக்கு ஏற்ற காட்டா அவ்வளோதான், அவன் ஃப்ளாட் ஆயிடுவான் பாருங்க, ஃப்ளாட் ஆயிடுவான். அவ்வளோதான், சாத்தாஞ்சே ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஆள் ஃப்ளாட் ஆயிட்டாயா அப்படின்னு. இதுதான் இன்னைக்கு பிசாசின் தந்திரம். என்னது? பணம். அப்போ பணம் வேண்டாமா? ஐயா என்னை பொறுத்தவரை சொல்கிறேன், இன்னைக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் தீராதியா. ஏன்னா 138 கோடி மக்களுக்கு ஊழியம் செஞ்சு ஜனங்களை திருப்புனியா. ஆனால் அந்த கோடியே கதியா இல்லையா. கோடிகளை கொடுக்கிற தேவன் பக்கமாய் நம்முடைய முகத்தை வைக்க வேண்டும். ஆமென். அதே நேரத்தில் சத்துருவின் தந்திரங்களை எதிர்க்கணும். எவ்வளோ குடும்பம் பாருங்க இன்னைக்கு பாதிக்குது, எவ்வளோ குடும்பத்தில் பிரச்சனை. விவாகரத்துன்றான், கல்யாணம் கட்டி 3 மாதம் கூட ஆகலை, எனக்கு புரியலன்றான். அதெல்லாம் சிலர் பொண்ணு பார்த்துட்டு போயிடுறானுங்க. போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு பேசி எல்லாம் விட்டு செட்டில் பண்ணிட்ட பிறகு திடீர்னு நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன்றான். இந்த மாதிரி டெக்னிக்கல் வேட நாங்களாம் எத்தனை வருஷமாக கேட்குறோம். நீ எப்போ ஜெபம் பண்ணியிருக்கணும்? எஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னால் நீ ஜெபம் பண்ணியிருக்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்து ஃபோட்டோ எடுத்து கூடலாம் நின்றுட்டு எல்லாம் நீ பார்த்து எல்லாம் ஃபோட்டோலாம் வாட்ஸ்அப்பில் போட்டு முடிச்சுட்டு எனக்கு ஆவியில் எதுமா ஒரு மாதிரி இருக்குது. ஆவியில் இருக்குதா? நல்ல கவனிக்க வேண்டிய சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். மாய்மாலமான கிறிஸ்தவர்கள் மத்தியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஐயா கடுகள விசுவாசம் இருந்தால் போதுண்டா, மலையே நீ பெயர்த்துருவ. ரொம்ப ஆழத்தில் போய் மாட்டிக்கிட்டு கடைசியா வெளியே வர முடியாமல் அங்கேயும் இங்கேயும் கடந்து தவிக்காத. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுமுனாப்பா இந்த நாளுக்காய் தோத்துறோம், என்னுடைய ஸ்கெடியூலில் நீங்கள் இந்த நாள் ஸ்கெடியூலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்குறப்பா, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை நீர் எனக்கு செய்கிறீங்கப்பா, என்னை பாதுகாத்துக் கொள்ள போறீங்கப்பா. ஆமென். முடிஞ்சு போச்சு கதை. கர்த்தருக்கு தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தினால அந்த அந்தகார லோகாதிபதிகள், அந்தகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரம், ஆமென், பிரபஞ்சத்தின் அந்தகாரம். நீங்க உண்மை கிறிஸ்தவனாக இருந்தால் தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, சபைகளுக்காக, குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபிக்கிற ஒரு தாயா இருந்தால், தகப்பனா இருந்தால், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அவன் ஏதாயில் உங்களை அட்டாக் பண்ணி பார்ப்பான். ஆனால் கடைசியில் சொல்லுவான், எப்பா நம்மளால் ஒன்றும் தேரலப்பா, ஒன்றும் முடியலப்பா, அவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்க, நம்மளால் முடியலப்பான்னு அவன் போயிடுவான், அட்டாக் பண்ணுவான். ஆமாம், கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களை யாராலும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அதுதான் எரேமியா 1:19. ஆமென். தைரியமா இருங்க, ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் எழுமி நின்று ஜெபம் பண்ணலாம். ஆமென். உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினது வீணாக போகவில்லை. எவ்வளோ நாள் போராடுறீங்க. என்னுடைய பாரம் என்ன தெரியுமா? சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ரொம்ப காலமாக போராடுறீங்க.
ரட்சிப்புக்காக போராடுறீங்க, வேலைக்காக போராடுறீங்க, கல்யாணத்துக்காக போராடுறீங்க. சில பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டும் போராடிக்கிட்டு கிடக்குறீங்க. அவன் அடிப்படி சண்டை போடுறாங்க, வேணான்றான், வேணும்னு சொல்றான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு நீங்க போராடுறீங்க. இன்னொரு பக்கம் அந்த மருமகா வீட்டில் போராட்டம், கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்னொரு பக்கம் சரீரத்துல போராட்டம். திடீர்னு நல்லா இருக்கிறோம், திடீர்னு ஒரு பலவீனம் வருது. இதுதான் உண்மை. பலவீனம் வந்தோடனே கலங்கி போயிடுறோம், நடுங்குறோம், சோர்ந்து போயிடுறோம். ஆனா கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், விசுவாசி பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கையை உயர்த்தி ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி நோக்கி பாருங்க, கல்வாரி நோக்கி பாருங்க, கல்வாரி நோக்கி பாருங்க. கண்ணை மூடிட்டு வலது கரத்தை உயர்த்தி கல்வாரி, கல்வாரி, கல்வாரி. ஷபாரா ஹாராபா ஹாராபா காபா. எல்லாரும் அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்னால் அப்படி நிக்கிறது போல எண்ணுங்க. கல்வாரி சிலுவைக்கு முன்னால் அப்படி நிக்கிறது போல எண்ணுங்க. ஓராபா ஹாராபா காபா. எல்லாம் அந்த சிலுவையை காட்சி பாருங்க. ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you. Thank you. Amen. Thank you Jesus. அன்பு வைத்தே ஜீவனை ஈந்தாரே. அன்பு வைத்தே ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே. ஆமென். பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தாரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தாரே. ஒரு நிமிஷம் திரும்ப இந்த பாடலை பாடி நம்ம ஜெபிக்க போறோம். உங்க வீட்டில் 2 பேர் இருந்தீங்கன்னா, கணவன் மனைவியாக அப்படி கரங்களை பிடித்து, அல்லது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நான் கரங்களை பிடித்து, ஃபேமிலியாக இருந்தால் அப்படி கரங்களை பிடித்து, யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னா 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி உங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த சிலுவையை கொண்டு வந்து நிறுத்துங்க. ஆமென். அந்த தலையில் அந்த முள்முடி குத்தின போது அந்த ரத்தம் சொட்டு சொட்டாய் விழுந்தது. ஒரு ரோமன் சோல்ஜர் வந்தான்ல, சேவகன் வந்து இயேசுவை அந்த விழாவில் குத்தினான் அல்லவா, அப்போ ரத்தமும் தண்ணீரும் பீரிட்டு வந்தது. ஆணிகள், கைகள், கால்கள் கடாவப்பட்டதுனால ரத்தம் பீரிட்டு வந்தது. யாருக்காக? ஏசப்பா எனக்காக தானே. எங்க வீட்டில் ஒரு எழுப்புதல் வராதாப்பா. எங்க வீட்டில் ஒரு எழுப்புதல் வரணும்ப்பா. எங்க வீடு ஒரு குட்டி பரலோகம் போல மாறணும்ப்பா. விலையேற பெற்ற அந்த ரத்தத்தின் ஒரே ஒரு சொட்டு ரத்தம் அந்த குடும்ப தலைவன் மேல் விழுந்தால், அந்த குடும்ப தலைவின் மேல் விழுந்தால் போதுமே, அந்த வீடு முழுவதும் கர்த்தருக்குள்ள வந்துருவாங்கப்பா. நிறைய வீடுகள்ல கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் முடிவுக்கு வரலையா ஆண்டவரே? ஆண்டவரே, சொந்த சகோதரர்கள் தான் ஆண்டவரே, சொந்த சகோதரிகள் தான் ஆண்டவரே கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அற்ப பணத்துக்காக, சொத்துக்காக, நிலத்துக்காக அந்த குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆண்டவரே ஒன்று கூட்டுங்கப்பா. மாற்றங்கள் வரட்டும் அப்பா. டிப்ரெஷனோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்போது தனியாக இருக்கிற பிள்ளைகள், அப்பாவில்லை அம்மாவில்லை, எங்களுக்கு நீங்க தான் ஒரு அற்புதம் செய்யணும்னு ஜெபிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, இந்த துயரத்தையும் துன்பத்தையும் போக்க ஆண்டவரே உம்மை ஒருவரால் தான் முடியும். அப்பாவை இழந்து போனவங்க, அம்மாவை இழந்து போனவங்க, பிள்ளைகளை இழந்து போனவங்களை தைரியப்படுத்தி அந்த வேதனையிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே. ஜெபம் பண்றோம் ஆண்டவரே, போராடி கேட்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, உம்முடைய சிலுவையில் வழிந்த அந்த இரத்தம் ஒவ்வொரு வீடுகளில ஒரு சமாதானத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வயதான பிள்ளைகளுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணணும்னு அப்பா அம்மா எவ்வளவு வேதனையா இருக்காங்க. வேதனையிலப்பா நீ இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.